உடமைகளுக்கு பிருந்தாவளவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா நாஞ்சில் நாடன் அவர்களுடைய 5-4 என்ற சிறுகதையினை பார்க்கலாம். 5-4 என்ற சிறுகதை 1976 தீபம் இதழில் வெளிவந்தது. மிக அழகான கதை. கதையின் ஆசிரியர் கதாபாத்திரத்தை பற்றி சொல்வது போல கட்டமைக்கப்பட்டது. கதையின் நாயகன் எஸ்கே முத்து நாகர்கோயில் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கின உடனே அவனுக்கு சுற்றுப்புறம் எல்லாமே நீல கலர்ல தெரியுது. இப்போ அந்த பேருந்துல இருந்து அவன் கொண்டு வந்த 3 பொருட்கள், அதாவது அவனோட ஏர்பேக், சஃபாரி சூட்கேஸ், பிரீஃப் கேஸ் ஒன்று, இது 3 இறக்கி வைக்கப்படுகிறது ஒரு பணியாளால. அந்த பணியாளுக்கு இவன் தன்னுடைய ஜிப் வைத்த மணி பர்ஸை திறந்து 100 ரூபாய், 50 ரூபாய் இப்படி அடுக்கி வைக்கப்பட்ட நோட்டுகள் எல்லாம் கடந்து ஒரு ரூபாயை எடுத்து அவனிடம் கொடுக்குறாரு. எஸ்கே முத்து கொடுத்துட்டு யோசிக்கிறாரு. இப்போ இந்த அவருடைய சொந்த ஊர் ஈசாத்திமங்கலம் நாகர்கோயில்ல இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு அந்த ஊருக்கு போறதுக்கு. இப்போ பஸ்ல போய் இறங்கணும் அப்படின்னு சொன்னா அதுல என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. தன்னுடைய கண்களில் இருந்து அந்த கூலர்ஸை கலட்டி கையில வச்சுக்கிட்டே யோசிக்கிறப்பதான் அவருக்கு இப்பதான் சுற்றுப்புறம் ஒரு வழக்கமான நிறத்தில் தெரியுது. அது வரைக்கும் நீல கலரில் தெரிஞ்சது இல்லையா? அப்போ யோசிக்கிறாரு, இப்போவே ஊருக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுவும் பஸ்ஸில் போய் 3 வருடம் கழித்து பம்பாயிலிருந்து வரும் தான் பஸ்ஸில் போய் இறங்குறதுல என்ன மதிப்பு இருக்குது? அப்படி பஸ்ஸில் போய் இறங்குறதா இருந்தால் இப்படி எல்லாமே காசு கொடுத்து புதுசாக வாங்கணுமே. இந்த ஏர்பேக்கு, இந்த சஃபாரி சூட் கேஸ், இந்த ப்ரீஃப் கேஸ், தான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, பாம்பே டைங் ஷர்ட்டு, பெல்ட்டு, ஸ்வஸ்திக் சின்னம் பதித்த அந்த பெல்ட்டு, இதுக்கெல்லாம் என்ன ஒரு மதிப்பு இருக்குது? ஒரு 10 பேர், நிறைய பேருடைய பார்வையில் படலைன்னா இதெல்லாம் வாங்கி தான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால அவர் பஸ்ஸில் போகலாம் அப்படின்ற எண்ணத்தை கைவிட்டுட்டு டாக்ஸியில் போகலான்னு முடிவு பண்ணுறாரு. அந்த டாக்ஸிலையுமே இப்போ மணி 5, இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5:30 மணிக்கெலாம் போயிடலாம் அவங்க ஊருக்கு. ஆனால் அந்த 5:30 மணிக்கு யார் அந்த ஊரில் இருப்பா? சாணி கரைச்சி தெளிக்கிற ஒரு 4-5 பெண்களை தவிர இத்தனை பொருட்களும் அந்த ஊர்க்காரவங்க எல்லார் கண்கள்லையும் பட்டாதானே மதிப்பு. அப்படி பார்த்தா ஒரு 10 மணிக்கு 10-10:30 ஊருக்குள்ளே போய் டாக்ஸியில் இறங்கினா தான் அதுக்கான மதிப்பு இருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் பார்க்குறாரு. ரகுபதி விலாஸ் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் இருக்கு. அங்கே இறங்கி தன்னை தானே புதுப்பிச்சு கொள்ளணும்னு நினைக்கிறாரு. ஷேவ் பண்ணிட்டு குளிச்சு எல்லாம் முடித்து அவர் ஒரு 10:30 மணிக்கு ஹோட்டலில் விட்டு வெளியே வர்றாரு, வெக்கேட் பண்ணிவிட்டு. இப்போ அவரோட தோற்றத்தில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்குது. ஷாம்பு குளியலில் முன்னாடி வந்து விழுகிற அந்த சிகையை மனசுக்குள்ளேயே ரசிச்சுக்கிட்டு தன்னோட பர்ஃப்யூம் எல்லாம் நல்லா பூசிட்டு அப்படியே அவர் ஸ்டைலில் நடந்து வெளியில் வராரு. கூலர்ஸை கையில் சுற்றிக்கிட்டே வராரு. இப்போ வரும்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் ஏற்கனவே இந்த ஊருக்கு எப்போ பஸ் வரும்னு முச்சிட்டு இருந்த ஆட்கள்லாம் இவர் பரப்பி அந்த புதுவிதமான மனத்தை கண்டு அப்படியே மெய்மறந்து அடியாத்தி என்ன அது மணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது இவர் அப்படியே நடந்து வர்றது, பின்னாடி அந்த லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு பணியாள் வர்றதை பார்த்த உடனே ஒரு டாக்ஸி அப்படியே மெதுவாக வந்து இவர்கிட்ட நிற்கிது. நின்ன உடனே இவரும் அந்த லக்கேஜெல்லாம் வைக்க சொல்லிட்டு உள்ளே உட்காந்துக்கிறாரு. நல்லா சௌகரியமாக உட்காந்துட்டு தன் கையில் இருக்கிற அந்த ப்ரீஃப் கேஸை திறந்து அதில் இருக்கிற ஆங்கில பத்திரிக்கை எடுத்து புரட்டிகிட்டு இருக்காரு. படிக்கிறது அவருக்கு பெருசாக நோக்கம் கிடையாது. அதனால் பாதி படிக்கிறதும் வெளியில் வேடிக்கை பார்க்குறதுமா இருக்கிறாரு. ஊர் வந்துடுது. ஊர் வந்த உடனே இவர் வந்து டிரைவருக்கு அந்த பக்கத்தில் இருக்க மருத மரம் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அங்கே போய் நிப்பாட்டிட்டு ஹார்ன் கொடுங்க, யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகணுன்னா பக்கத்தில் ஒரு சந்து வழியாக போகணும். அந்த சந்து வழியாக மனிதர்கள் நடந்து போய் திருப்பி வர்றதே ஒரு பெரிய சவாலான விஷயம். அதனால் கார்லாம் அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ அந்த மருத மரத்துக்கு பக்கத்தில் கார் நிப்பாட்டப்படுது. அங்கேருந்து அந்த ஹாரன் சவுண்ட் கேட்டவுடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. படித்துறையில் குளித்து கொண்டிருந்த ஆண்கள், அங்கே இருந்த பெண்கள், அப்புறம் அங்கே நடவு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அந்த வழியாக கார் கடந்து போவது வந்து ஒரு பெரிய அதிசயமான விஷயம்லாம் கிடையாது. ஆனால் இன்று வந்து இங்கே நின்று பர்டிகுலராக ஹார்ன் கொடுக்கறதுனால என்ன விஷயமா இருக்கும்? ஒரு குறி வச்சு அணில் அடிச்சாப்புல இங்கே நின்று ஹார்ன் கொடுக்குறாங்களே, அப்போ யார் வந்திருப்பா அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருந்த எல்லாருமே திரண்டு வந்து நின்று அதை வேடிக்கை பார்க்குறாங்க. எஸ்கே முத்து எதிர்பார்த்ததும் இதுதானே. அப்போ அவர் அந்த கார்லேருந்து மெல்ல இறங்கி தன்னோட
உடைமைகளை எடுத்து கீழே வச்சுட்டு காருக்கு பணத்தை கொடுத்து விட்டு, அதே மாதிரி அந்த மணி பர்ஸு திறந்து எல்லா நோட்டையும் கடந்து ஒரு பணத்தை எடுத்து அந்த காரோட்டிக்கு கொடுத்துட்டு அப்படியே நின்று சுற்றுப்புறத்தை அப்படியே ஒரு ஸ்டைலாக பார்த்த உடனே இப்போது அது யாருன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க மத்தியில் ஒரு குரல் வந்து இவரை அடையாளம் கண்டு விட்டது. நம்ம காத்தமுத்துல பம்பாயில் போய் இவன் இருக்கான் அப்படின்னு சொன்னால், அவன் சொன்னப்போ கூட நான் பெருசாக ஒன்றும் நம்பலையா, ஆள் என்னமா மாறிட்டான், இங்கே இருந்தால் மாட்டை மேய்ச்சிக்கிட்டு மரக்காலை உழுதுகிட்டு இருக்கணும், அதே இது இங்கே பம்பாய்க்கு போய் என்னமா ஆள் மாறிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அதை மனசுக்குள்ளே ரசிக்கிறாரு. அப்போ அதிலிருந்து இன்னொரு குரல், நம்ம காத்தமுத்துவா சின்ன வயசில் பரட்டத்தலையுமா ஊழமுக்குமா தெரிஞ்ச பையன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவன் முகம் அப்படியே ஒரு அசிங்கத்தை மிதிச்ச மாதிரி அப்படி முகம் மாறுது. அந்த மாறுபாட்டை கண்ட உடனே பயபக்தியோடு அவனை பற்றி அந்த மாதிரி பேசுகிறத தவிர்த்துட்டாங்க மக்கள். தவிர்த்துட்டு இப்போ யாரெல்லாம் லக்கேஜ் தூக்குனாங்க அப்படின்றதே தெரியல. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு லக்கேஜை தூக்கிட்டு இவன் பின்னாடியே நடந்து வராங்க. இவன் அந்த ஊருக்குள்ளே போகிறான். இது வந்து கதையினுடைய முதல் பகுதி. அடுத்து அப்படியே நம்ம 2வது பகுதிக்கு வரோம். 2வது பகுதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இப்போ இவன் நின்றுருக்கான் பஸ்ஸுக்காக. இவனுக்கு அந்த ஓலை பெட்டியில் ஒரு நிறைய பண்டங்களை வச்சு ஒரு கொச்சக்கயிறை வச்சு நல்லா ஒரு இது கட்டியிருக்காங்க. அந்த இதை பார்த்தாலே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், இங்கே நாகர்கோவிலிருந்து பம்பாய் வரைக்கும் சாப்பிட்டு போகிறதுக்கான சாப்பாடுகள் நிரம்பி வழியிற மாதிரி ஒரு தோற்றத்தை தரக்கூடிய ஒரு பார்சலோட அவன் நின்றுருக்கான். அவன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அம்மா கூட நின்றுருக்காங்க, அவனுடைய அப்பாவும் நின்றுருக்காரு. அப்பா சொல்கிறாரு, ரொம்ப பத்திரமா போயிட்டு வா தம்பி, நீ செலாவதிக்கு எங்கேயும் போகணும் அப்படின்னு சொன்னால் யார்கிட்டையாவது சொல்லி ஒப்படைச்சிட்டு போ, நீ பாட்டில் போய்கிட்டு இருக்காத அப்படின்னு அப்பா அறிவுரை சொல்கிறாரு. அம்மா வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வீட்டிலேருந்து பொன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இல்லையா, அது நீ மெத்தனமாக இருந்துடாத, போன உடனே வீடு பார்த்துட்டு ஒரு எழுத்து போடு, அப்போ தான் நாங்கள் அதை பற்றி மேற்கொண்டு பேச முடியும், இந்த வர்ற முகூர்த்தத்திலேயே உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட 18வது முறையாக அம்மா வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது எஸ்கே முத்து மனசெல்லாம் ஒரு வெறுமை படிஞ்சிருக்கு. ஆமாம், அவன் வந்து 3 வருடங்கள் கழித்து இப்போ ஊருக்கு வந்திருக்கான்ல, இனி அடுத்து 3 வருடங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு அவனுடைய மனசு வந்து நினைக்குது. சும்மாவா 12 முழு 100 ரூபாய் நோட்டுகளை அவன் செலவழிச்சிருந்திருக்கான் இந்த ஒரு மாதத்துக்குள்ள. உடம்பு கொஞ்சம் கருத்து போயிருக்கு. ஏன்னா சொந்தக்காரவங்க வீடுக்கெல்லாம் அலைஞ்சதில் கொஞ்சம் கருத்து போயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் சதை போட்டிருக்கணும் சொல்லலாம். ஏன்னா மீன் தீயல், அந்த புளிமுழம், இதை மாதிரியான நாஞ்சில் நாட்டு உணவுகளை நல்லா சாப்பிட்டதுனால உடம்பு வந்து நல்லாவே கனத்து போயிருக்கு. கூடவே அவனுடைய பணம் அந்த சொலையாக செலவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த பணமும் இப்போது அவன் மனசுக்குள்ளே ரொம்ப வெறுமை படிந்து கடைசியில் டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாமல் அம்மாட்ட சொல்லி, அம்மா தான் பக்கத்து படி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து இவன் கையில் கொடுத்துச்சு. அதை வச்சு தான் இப்போ அவன் கிளம்பிட்டு இருக்கான். இப்போ அவன் கையில் மணி எத்தனைன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அந்த இடம் மூலியாக இருக்குது. ஒரு நல்ல வாட்சை மாத தவணைக்கு வாங்கிட்டு வந்துருந்தான், புது வாட்சை. அக்காலை கட்டி கொண்ட உரிமையில் அத்தான் வந்து கேட்குறப்போ அவனால் மறுக்க முடியல. அந்த வாட்சை கழட்டி அத்தான் கிட்ட கொடுத்துட்டான். இனி அந்த வாட்சுக்கும் அவன் என்ன பண்ணணும்னா மாதம் தோறும் தவணை கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் அழகான ஒரு டேப் ரெக்கார்டர், அந்த கேசட் கம்ப்ளேயர் செட் கையில் வச்சுருந்தான். அது வந்து பக்கத்தில் இவன் கூட வேலை பார்க்குற குத்தாலம் அப்படின்றவங்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்தது. இங்கே வந்து எல்லாத்தையும் பெருமையாக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக கடன் வாங்கிட்டு வந்த ஒரு செட்டு. தங்கையை கட்டி கொண்ட உரிமையில் அந்த அவர் கேட்குறப்போ, தங்கையின் கணவர் கேட்குறப்போ அதையும் அவனால் மறுக்க முடியல. அவர் சும்மா சொன்னார், காசு வேணால் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் காசு எதுவும் கொடுக்கல. அடுத்து வர்றப்போ வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் யாருக்கு சமாதானம்? அதனால் அவர் அதையும் எடுத்துக்கிட்டாரு. இப்போ அதையும் இவன் என்ன பண்ணணும்னா சம்பாரித்து அந்த இதை வாங்கி குத்தாலத்துக்கு திருப்பி கொடுக்கணும். இப்படியாக அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ செலவுகளின் பட்டியல் அவன் கண் முன்னே விரிஞ்சிட்டே போகுது. இப்போ அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ரொம்ப செலவு ரொம்ப அதிகமாகிடுச்சு, இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு இந்த ஊர் பக்கமே திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பஸ் வருது. இந்த பஸ்ஸு வாழை குலைகளை தன் மேலேயும் மனித குலைகளை தன் உள்ளேயும் ஏற்றிக்கொண்டு அப்படி நிற்காமலே போயிடுது. அந்த பஸ்ஸை திட்டுக்கிட்டே அடுத்த பஸ்ஸுக்காக காத்திருக்காங்க. அது ஒரு 12 மணி அளவில் வருது. அந்த பஸ்ஸில் எல்லா ஜாமான்களையும் ஏற்றி விட்டு இவனையும் ஏற்றி விட்டுட்டு
அப்பா அம்மா 2 பேரும் விடை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்போ இவனோட கண்கள் அந்த ஜன்னல் வழியா பார்த்த வண்ணமே இருக்கு. ஏற்கனவே செலவு பட்டியல்லாம் கணக்கு போட்டு வச்சிருந்தான் இல்லையா? அந்த கணக்குகள திரும்பவும் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, இனி இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இன்னும் எத்தன வருடங்கள் தான் எக் பிளேட் சாம்பார் வடா, மசாலா தோசா அப்படின்னு கூவ வேண்டியது இருக்குமோ அப்படின்னு அவன் நெனைக்கிறான். அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. அந்த கண்ணீரை பார்த்துட்டு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சீட்காரர் மனசுக்குள்ள இப்படி நினச்சிக்கிறாரு, அட அருமாந்த பிள்ளை பெத்தவங்களை விட்டு பிரியிறோமேன்னு நினச்சி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிதே அப்படின்னு அவர் நினச்சிக்கிறதோட இந்த கதை முடியுது. அதாவது பம்பாயில் ஒரு மிக எளிதான வேலை, ஒரு உணவு பரிமாறும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் தன்னுடைய ஊரில் தான் ஒரு பெரிய இடத்துல பெரிய நல்ல வசதியான வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பதாக அப்படி ஒரு நாடகத்தை பண்ணுறான். அதுக்கு அவன் அவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கதையை நாங்கள் படிக்கும்போது எங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருந்த ஒரு கதை. அப்போ இந்த கதையை படிக்கிறப்பவே ஆடம்பர செலவுகளை எந்த சூழ்நிலையிலையும் தவிர்த்துடணும் நம்ம அப்படின்ற ஒரு கருத்தை ஆழமாக எங்களுக்குள்ள விதைத்த ஒரு கதை இது. நாஞ்சில் நாடன் ஐயாவினுடைய சிறுகதை, அபாரமான கதை. வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவுடன் சந்திக்கலாம். நன்றி.